ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு கொத்தவரங்காய் கத்திரிக்காய் செமி கிரேவி டேஸ்டா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அரிசி தண்ணியில் ஊற போட்டுடலாம். இதுக்கு புளி கம்மியாக இருந்தாவே போதுங்க. கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு வெடித்த உடனே 10 பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பவுல் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட இதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 400 கிராம் கொத்தவரங்காய், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவுடைய ராஸ்மல் போய் கொத்தவரங்காய் கொஞ்சம் வேகட்டும். கொத்தவரங்காய் பிஞ்சியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கொத்தவரங்காய் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 300 கிராம் கத்திரிக்காய், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். மிக்சி ஜாரில் 5 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சிட்டோம், இது இருக்கட்டும். கொத்தவரங்காவும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி, அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக 4 பேருக்கு வரும். இது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வேகட்டும். அவ்வளோதாங்க, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. கொத்தவரங்காய் கத்திரிக்காய் செமி கிரேவி ரெடி. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.